நோன்பு பெருநாள் தர்மம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பு பெருநாள் தர்மத்திற்கான காரணத்தையும் சொன்னாங்க. இந்த தர்மம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா, ஒன்று துஹரத்தன் லிஸ்ஸாயிம் மினல் லக்வி வர் ரஃபத், நோன்பாளிக்கு நோன்பு வைத்திருக்கிற காலத்தில் ஏற்பட்ட சொல்லாலான பிழைகள், செயலாலான பிழைகள். நம்ம மனிதர்கள் தானே, நோன்பு வைத்த நிலையிலையும் தகாத விஷயங்களை பேசியிருக்கலாம், பொருத்தமற்ற விஷயங்களை செஞ்சிருக்கலாம். லகுவு ரஃபத்துங்கிற சொல்லால் செயலால் ஆன தவறுகள், அதற்கு பரிகாரம் அதிலிருந்து இது சுத்தப்படுத்துது. அப்போ அதுக்கு தான் ஃபித்ரா என்பது. ரெண்டாவது காரணம் சொன்னாங்க, துஅமத்தல் மசாக்கீன், ஈதுங்கிற ஒரு மகத்தான முஸ்லிம்களுடைய பெருநாள் வருகிறது அல்லவா, அந்த பெருநாள் தினத்தில் ஏழைகள் யாரும் அன்றைக்கு உணவுக்காண்டி கஷ்டப்படக்கூடாது, அன்னைக்கு யாரும் பிச்சை எடுக்கக்கூடாது, அன்றைக்கு யாரும் தெரு தெருவா வீடு வீடா போகக்கூடாது. ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அகுனுஹும் அனி தவாஃபி ஃபீ ஹாதல் யௌம், இந்த ஈதுடைய நாளில் முஸ்லிம்கள் வாழுகிற எந்த ஊரிலும் யாரும் வீடு வீடாக பிச்சை எடுப்பதிலிருந்து காப்பாத்துங்கன்னு சொன்னாங்க. அப்ப எத்தனை ஏழைகள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஈதுடைய தேவைகள் இருக்குமா இல்லையா? உம்மத்துடைய இந்த பணக்காரர்கள் கொடுக்கிற இந்த ஃபித்ரா பணத்தினால அவங்களுடைய ஏழ்மை ஈது அன்னைக்கு இருக்கக்கூடாது. இந்த ரெண்டு காரணம் தான் சதகத்துல் ஃபித்ர் கடமையாகுவதற்கான காரணம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த தர்மம் நியாயமா பார்த்தா நம்ம ரெண்டு காரணம் சொன்னோம். முதல் காரணம் என்ன, நோன்பு வச்சுட்டு நாம தேவையில்லாத பேச்சு செயல் செஞ்சிருப்போம். அப்படி பார்த்தா நோம்பாளிகளுக்கு மட்டும்தான் கடமை ஆகணும். ஏன்னா நோன்பு வச்சவன் தானே ஏதாவது தப்பா பேசியிருப்போம் செஞ்சிருப்போம், அவன் மீது தான் கடமை ஆகணும். ஆனால் இது ஒரு வித்தியாசமான வணக்கம். ஒரு குடும்பத்தில் பொறுப்பாளர் யாரோ அவர் மீது கடமையாவதோடு அந்த குடும்பத்தில் அவருடைய பொறுப்பின் கீழ் இருக்கிற எல்லாருக்கும் அவர் தான் கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும். இப்போ பருவமடையாத பாலிகாகாத சிறுவர்கள், அந்த சிறுவர்களுக்கும் தந்தை என்னங்க கொடுக்கணும். அவங்க நோன்பு வச்சிருக்க மாட்டாங்க, அவங்க மீது நோன்பு கடமை இல்லை. ஆனாலும் ஒரு வீட்டில் உள்ள குடும்பத் தலைவர் எல்லாருக்கும் கொடுக்கணும். அப்போ பருவமடையாத சிறுவர்களுக்கும் அந்த தந்தை, வீட்டில் எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க எல்லா பிள்ளைங்களுக்கும் கொடுக்கணும். மனைவிக்கு ஹனஃபி மதுஹபில் மனைவி தான் கொடுக்கணும், அவங்கள்ட்ட காசு இருந்தால் அவங்க தான் கொடுக்கணும், கணவன் கொடுக்கணுங்கிறது வாஜிப் இல்லை. ஆனால் ஷாஃபி மதுஹபில் எல்லாம் அப்படி கிடையாது, மனைவிக்கும் கணவன் தான் கொடுத்தாகணும். யார் என்ன செலவு அவன் தானே செய்கிறான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஹனஃபி மதுஹபில் வேற காரணம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பழக்கத்தில் மனைவிக்கும் நாம் சேர்த்தே கொடுத்துட்றோம். பிள்ளைங்க பருவம் அடைஞ்சிட்டா அந்த பிள்ளைங்களுக்கு ஃபித்ரா கொடுக்கணுங்கிறது வாஜிப் இல்லை, ஆனால் நாம் கொடுக்குறோம். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நம்ம தான் செலவு பண்ணுறோம். இப்போ மனைவிக்காக கணவர் கொடுக்கலாம், வாஜிப் இல்லாவிட்டாலும் கொடுத்துடலாம். ஆனால் ஒரு நிபந்தனை, நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், அந்த மனைவியிடம் நீங்கள் தெரிவிக்கணும், உங்களுடைய சதகத்துல் ஃபித்ரை நான் கொடுத்துட்டேன்னு சொல்லணும். ஏன்னா இது இபாதத்து. இபாதத்துக்கு என்ன தேவை, நியத்து தேவை. நீங்கள் மனைவிட்ட சொல்லாமல் அவங்களுடைய ஃபித்ராவை நீங்கள் கொடுத்து முடிச்சிட்டீங்க, அவங்களுக்கு தெரியாது நமக்கு ஃபித்ரா கொடுத்தாங்களா கொடுக்கலையா, கேட்கவும் இல்லை. இப்போ நீங்கள் அவங்களுக்கான ஃபித்ரா நிறைவேறாது, புரியுங்களா? அதனால குடும்பத்தாரிடம் சொல்லணும், எல்லாருக்கும் நான் ஃபித்ரா கொடுத்துட்டேன் அப்படின்னு அவங்கள்ட்ட தெரிவிக்கணும். ஏன்னா கடமை அவங்க பேரில் இருக்கிறதுனால அவங்க அந்த வணக்கத்தை நியத்து செஞ்சாதான் வணக்கம் செல்லும். இது நான் மசலா முன்பே நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி பருவமடைந்த பெரிய பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்குறோமா, அந்த பிள்ளைங்களெல்லாம் உட்கார வச்சு நம்ம குடும்பத்தில் இத்தனை பேருக்காக ஃபித்ரா கடமையாகுது, நான் எல்லாருக்கும் சேர்ந்து என்ன செஞ்சிட்டேன், சதகத்துல் ஃபித்ர் நான் கொடுக்க போகிறேன், எல்லாருக்கும் நீயத் செஞ்சுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமாக ஒரு குடும்பத்தில் எத்தனை தலை இருக்கிறாங்களோ அத்தனை தலைக்கும் சேர்த்து குடும்பத் தலைவர் இந்த சதகத்துல் ஃபித்ரை என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்போ இது கடமையாகிறது யார் மீது கடமை? ஜக்காத்து கடமையாகுவதற்கு என்ன நிசாப், உச்சவரம்போ, அதுதான் ஃபித்ரா கடமையாகுவதற்குமான உச்சவரம்பு. ஆனால் ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்குது. ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் அதில் தங்கம், வெள்ளி, ரொக்கப்பணம், வியாபார பொருள் இவைகள் தான் ஜக்காத்து கடமையாகுவதில் கணக்கிடப்படும். ஒரு மனுஷன்ட்ட ஜக்காத்து என்னங்க, தங்கம் இல்லை, வெள்ளி இல்லை, கேஷா பணம் இல்லை, வியாபார பொருள்லாம் இல்லை, அசையா சொத்துகள் வச்சிருக்கிறாரு. ஒரு வீட்டுக்கு 2 வீடு இருக்குது, ஆனால் அவர் கையில் பணம் கிடையாது, பணம் வரத்த அவர்கிட்ட கிடையாது. இப்போ அவருக்கு ஜக்காத்து கடமையான கடமை கிடையாது. 2 வீடு இல்லை, 3 வீடே வச்சிருக்கிறார், ஆனால் அவர்கிட்ட பணம் இல்லை, நகை இல்லை, ரொக்கம் இல்லை, வியாபார பொருள் இல்லை, அவருக்கு என்ன கிடையாதுங்க, ஜக்காத்து கடமையாகாது. ஜக்காத்து கடமையாகிறதுக்கு இந்த பொருள்கள் இருக்கணும், நகை இருக்கணும், தங்கம் வெள்ளி, வியாபார பொருள், ரொக்க பணம் இருந்தால் தான் கடமை.
ஆனால் இந்த சதகத்துல் ஃபித்ர் இருக்கு பாருங்க, நீங்கள் வளமையில் ஃபித்ராங்கிறீங்க, அரபியில் அது சதகத்துல் ஃபித்ர். இந்த ஃபித்ரா கடமையாகிறதுக்கு இவை எதுவும் இருக்கணும்லாம் தேவையில்லை. தங்க வெள்ளி இருக்கணும்னு தேவையில்லை, வியாபார பொருள் இருக்கணும்னு தேவையில்லை, ரொக்க பணம் இருக்கணும்னு தேவையில்லை. ஒரு மனிதன் வசிக்கிற வீட்டுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வீடு என்னங்க இடம் இருக்குது, வசிக்கிற வீட்டுக்கு மேலே காலி மனம் இருக்குது, அவைகளுடைய மதிப்பு 612 கிராமை விட அதிகம் தானே, சில லட்சங்கள் வருமா இல்லையா? அப்போ இந்த தங்க வெள்ளியோ வியாபார பொருளோ ரொக்க பணமோ இருக்கணும்னு தேவையில்லை. அவனுடைய அடிப்படை தேவைக்கு போக கூடுதலான பொருள்கள் நிறைய இருந்துச்சுன்னா அவர் மீது ஃபித்ரா கடமை. இதை புரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒரு ஃபோன் வச்சிருக்கலாம், ஒருத்தர் 2 ஃபோன் வச்சிருக்கிறான், இன்னொரு ஃபோனும் வச்சிருக்கிறான், எல்லாம் நிறைய பேர் வச்சிருக்கானா இல்லையா? அந்த இன்னொரு ஃபோனுடைய விலை 1 லட்ச ரூபான்னு வைங்க, இன்னொரு ஃபோனுடைய விலை 1 லட்ச ரூபான்னா இவங்க எல்லாம் வேற பணம் இல்லை, இவன் வியாபாரியும் இல்லை, வேற என்ன நகையோ எதுவுமே இல்லை. இப்போ எக்ஸ்ட்ரா தேவையில்லாம ஒரு பொருள் வச்சிருக்கான் பாருங்க, அந்த பொருளை வித்தா ஜக்காத் இந்த சதகத்துல் ஃபித்ர் கடமையாகிற தொகை வரும்னா அவனுக்கு ஃபித்ரா கடமை. இதுதான் ஜக்காத்துக்கும் ஃபித்ராவுக்குமான அடிப்படை வேறுபாடு. கூடுதலான பொருள் எந்த அளவுக்குன்னு சொன்னா, இப்படி கூட சொல்லுவாங்க, ஒருத்தண்ட தங்கமோ நகையோ வியாபார பொருளோ ரொக்க பணமோ இல்லை, ஆனா வீட்டில் ட்ரெஸ் நிறைய வச்சிருக்கிறான், ஏகப்பட்ட கோட் சூட் வச்சிருக்கிறான், ஏகப்பட்ட எப்பவுமே அணியறதுலாம் கிடையாது, அதெல்லாம் பார்த்தேனுங்க மதிப்பு பார்த்தா லட்சக்கணக்கில் மதிப்பா இருக்குதுன்னு சொன்னா இப்போ அவன் மீது என்ன கடமை? ஃபித்ரா கண்டிப்பாக கடமை. கூடுதலான ஆடைகள் நிறைய இருக்குதா, நம்ம பொம்பளைங்க எல்லாருக்குமே ஃபித்ரா அப்படி பார்த்தா கடமை தான். ஏன்? அவங்க பீரோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அவ்வளவு ட்ரெஸ்ஸுகளும் எல்லாம் வச்சிருக்காங்களா இல்லையா? விளங்கி கொள்ளணும். அதுக்கும் இதுக்குமான வேறுபாடு இருக்குது. அதில் அசையா பொருள்கள் எல்லாம் வராது கணக்கில், ஜக்காத்தில் இதில் வந்துடும். அப்போ ஃபித்ராங்கிறது என்னங்க, இந்த அளவுகோல் வச்சுக்கோங்க. இன்றைய மதிப்பில் ஒரு 1,70,000 ரூபா 612 கிராம் வெள்ளியின் மதிப்பு ஒரு 2 லட்சத்துக்குள்ள இன்றைய நிலையில் இருக்குது. இந்த மதிப்பு ஒரு மனுஷண்ட கூடுதலான பொருளாக வீடா இடமா வேற பொருளா எவ்வளவு வச்சிருந்தாலும் அது இந்த தொகையை எட்டினால் அவர்கள் அனைவர் மீதும் இந்த ஃபித்ராங்கிறது என்னங்க கடமை. இந்த ஃபித்ரா ஈதுடைய காலை சுபுஹுடைய நேரம் ஆரம்பித்ததிலிருந்து, ஈது கால சுபு சாதிக்கு இருக்கா இல்லையா, அந்த சுபு சாதிக்கு ஆனதிலிருந்து அன்றைய சூரியன் உதிக்கிறதுக்குள்ள பிறந்த குழந்தைகளுக்கும் வாஜிபாயிடும். ஏன்னா இந்த சதக்கா வாஜிபாகிறதுக்கான அடிப்படை என்ன? ஈதுடைய அந்த காலை ஃபஜ்ர் நேரம் வரும்போது துன்யால யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும். அன்னைக்கு நைட்டு பிறந்த குழந்தை கூட ஈது காலையில் ஃபஜ்ர் நேரத்தில் இருக்கிறாங்களா, அந்த சூரியன் உதிக்கிறதுக்குள்ள பிறந்து விட்ட உலகத்தில் பிறந்த எல்லா உயிர்களுக்கும் இந்த ஃபித்ரா என்னங்க கொடுக்கணும். கடமையாகிறவர் தனக்கு மட்டுமல்ல, அவருக்கு கீழே இருக்கிற இந்த குழந்தைகள் எல்லாருக்கும் கொடுக்கணும். இது அன்னைக்கு தான் ஒருத்தர் கல்யாணமே ஆகுது, கடைசி நோன்பு அன்னைக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னா யார் மனைவிக்கு கொடுக்கணும்னு சொல்லுவாங்களோ அவங்களும் சொல்லுவாங்க அந்த மனைவிக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க. ஆக இது